நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் ஐயா அவர்களை பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இந்த சீர்மிகு நிகழ்வில் வணக்கத்திற்குரிய சேலம் மாநகர மேயர் ஐயா அவர்களையும், வணக்கத்திற்குரிய சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களையும் மற்றும் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களையும், மேலும் இந்த அருமையான நிகழ்வில் தலைமையுரையாற்ற நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களை பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பஸ் பயணம் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்ட கலைஞர் அரசாணை வெளியிட்டார்கள். அதற்கு பிறகு அதே நம்முடைய முதலமைச்சரே 12ஆம் வகுப்பு வரை +1 +2 வரை இலவச பஸ் பாஸ் தர வேண்டும் என்று சொன்னார்கள். இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரிடம் மாணவர்களுக்கு இலவசமாக உடனடியாக அவர்கள் வந்து சேர வேண்டும், பள்ளிகளுக்கு சரியான நேரத்தில் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதியிலே பேருந்து வசதிகளை எந்த நேரம் வருகிறார்களோ அந்த நேரத்தில் பேருந்து வசதிகளை செய்ய சொன்னார்கள். இது நல்ல திட்டம் என்ற காரணத்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு திமுகவும் நம்முடைய தளபதி அவர்களும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் கலகாட்சியில் செய்ததை செய்வார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுக நம்முடைய முதலமைச்சர் கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் எது நல்ல திட்டம் மக்களுக்கு என்று சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயலாற்றுகிற பணிதான். அதுதான் இலவச மிதிவண்டி தருகிறோம். நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் உரையாற்றும் போது அவர் ஆசிரியராக இருந்து சிஓவாக இருந்து திருப்பி பள்ளிக்கல்வித்துறையுடைய தலைமை பொறுப்பில் இருந்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்து உயர்ந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னை சொன்னார், நான் ஒரு 7-8 இலாக்கா பார்த்திருக்கிறேன், ஆனால் சகலகலா நம்முடைய வல்லவர் நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் அனைத்து பேரையும் அவர் சரி செய்து கொண்டு வருவார். பெரிய மாவட்டம், இது ஒரு சாதாரண. இவர்களை எல்லாம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்னது போல சாலை விதிகளை பின்பற்றி எந்த விதமான பங்கம் இல்லாமல் நீங்கள் வந்து பள்ளி வந்து திருப்பி இல்லம் செல்லுகிற அந்த பணி கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இதை கையாள வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு இந்த இனிய நிகழ்ச்சியிலே பங்கேற்க வாய்ப்பளித்ததற்காக நன்றி தெரிவித்து அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி. போன மொழிகளுக்கு இடையில் தன்னை நீத்தி நிலைநிறுத்திக் கொண்ட தாய்மொழியாம் தமிழை வணங்கி இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். புத்தகத்தில் உலகத்தை படித்தால் அறிவு செழிக்கும், உலகத்தையே புத்தகமாக படித்தால் அனுபவம் தலைக்கும் என்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் வழிவந்த நம் முதல்வர் அவர்கள் நம்முடைய கல்விக்காக பல திட்டங்களை வகுத்துள்ளார். எடுத்துக்காட்டாக காலை உணவு திட்டம். எத்தனையோ ஏழை மாணவர்கள் காலை உணவை சாப்பிடுவதில்லை என்பதை அறிந்து மாணவர்கள்
இந்த காலை உணவு திட்டம். நான் முதல்வன் உயர்கல்வியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் மாணவர்களை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு கற்றல் வழிகாட்டியாகவும் செயல்படுத்தப்பட்ட திட்டம்தான் இந்த நான் முதல்வன் திட்டம். அவ்வாறு வழிவந்த திட்டம்தான் விலையில்லா மிதிவண்டி திட்டம். இலவசம் என்று பார்க்காமல் நாம் கற்ற கல்விக்கு உரிமையாக பார்க்க வேண்டும் என்பதே நம்முடைய தமிழக அரசின் நோக்கம். அதனால்தான் இலவச மிதிவண்டி திட்டம் என்று சொல்லாமல் விலையில்லா மிதிவண்டி திட்டம் என்று சொல்கிறார்கள். இதன் பயன் என்ன? எத்தனையோ ஏழை மாணவர்கள் தங்கள் கல்வி நிறுவனத்தில் இருந்து வெகு தொலைவில் வசிக்கின்றார்கள். ஆதலால் அவர்களால் உரிய நேரத்திற்கு பள்ளிக்கு வருகை புரிய முடியவில்லை. அதனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டமே இந்த விலையில்லா மிதிவண்டி திட்டம். இது மட்டுமா, இந்த திட்டத்தின் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகின்றது என்பதே குறிப்பிடத்தக்க உண்மை. அப்படி நமக்கு பணியாற்றிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் மற்ற அமைச்சர்களையும் மற்றும் பள்ளி கல்வித்துறைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? காலத்தின் ஆசைத நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது என்றார் நம்முடைய வள்ளுவர். அவரின் வாக்கிற்கு இணங்க நாம் அனைவரும் நம்முடைய முதல்வருக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்போம். சிறப்புமிக்க கல்வி கற்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். விலை உயர்ந்த கல்வியை கற்போம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நன்றி. சொல்றது புரியல சார். செல்லு வருது சார். ஆமா ஆமா. சார் கொஞ்சம் வெளியே சார். சைக்கிளே தெரியல.